இந்த உலகத்துல எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருவுடையார் திருக்கோயில். அந்த திருக்கோயில் இந்த மண்ணிற்குரியது. இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினான், ராஜராஜ சோழா started to build a building to Lord Shiva, but he finished the building for Lord Shiva like a jewelry என்று சொல்றார். சொல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை. நான் 800 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் 762வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு வரிதான் எனக்கானதா. அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான். நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள். முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. எந்த டாக்டரின் சித்தாந்தம் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, வரலாறை மறக்கலாமா? 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு 16 வருஷங்கள் நாட்டிற்காக சிறையில் இருந்தார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த தஞ்சாவூர் புத்தக திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். பப்பாசி நிறுவனத்திற்கு என்னுடைய அடுத்த வணக்கம். முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் 3 தலைமுறை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பனார் வயது கொண்ட 1000 பிறை கண்ட திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்கள், பிரிட்டோவின் தாய் வயது கொண்ட பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, என் மகன் வயது ஒத்த பிரிட்டோ. 3 தலைமுறையை இந்த மேடை கண்டு கொண்டிருக்கிறது. எங்கே போகிறோம் என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். பிரிட்டோ சிறுவனாக 6ஆம் வகுப்பில் தன்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்கியதே ஒரு புத்தக கண்காட்சியில்தான். அதிலிருந்து எங்கோ சுற்றி கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ந்தான். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் அவனை சந்தித்தேன். என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு குறும்பு இருக்கும் என்னிடத்தில் கேட்கிறான், அம்மா 3 நிமிடத்தில் மணி அடிக்க மாட்டீர்களே? நான் சொன்னேன், தம்பி நீ மணி அடிக்கவே கூடாது, நீ பேசுகின்ற பொழுது என்கின்ற நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நான் 3 மணித்துளிகளில் மணி அடித்தேன் என்று சொன்னேன். மிக சிறப்பாக விதை நெல் குறித்து, விதையின் செறிவு குறித்து தம்பி பேசியிருக்கிறான். உலகத்திலேயே மிக உயர்ந்த திருநாடாக இருக்கக்கூடிய இந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சை. இங்கிருந்துதான் விதைகள் எல்லா இடத்திற்கும் செல்லுபடியாகின்றன. இந்த விதை நெல்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரு மண் தான் உலகம் வியக்கக்கூடிய சிறப்பான நூலகத்தையும் கொண்டிருக்கிறது. இங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது இல்லையா? இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஜெர்மனியிலிருந்து வந்த ஒருவன் எழுதினான். இந்த உலகத்துல எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருவுடையார் திருக்கோயில். அந்த திருக்கோயில் இந்த மண்ணிற்குரியது.
இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினான், ராஜராஜ சோழா started to build a building to Lord Shiva, but he finished the building for Lord Shiva like a jewelry என்று சொன்னார். ஒரு நகையை போல் ஒரு மன்னன் ஒரு கோவிலை எழுப்பிவிட முடியுமா? இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெருமைக்கும் உரிய பல விஷயங்கள் தங்கியிருக்கக்கூடிய மண் தஞ்சை. இந்த தஞ்சையிலே புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு வந்திருந்தேன். விதை நெல்லாக ஒரு விஷயத்தை என் மனதிலே இந்த புத்தக திருவிழா விதைத்தது. போகின்ற இடங்களுக்கெல்லாம் அந்த சொல்லை நான் எடுத்துக்கொண்டு சென்றபடி இருக்கிறேன். அங்க கடை போட்டிருக்காங்கல்ல, அன்னைக்கு இந்த பக்கம் போட்டிருந்தாங்க கடை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால. அப்போ ஒரு கடைக்கு முன்னால ஒரு பொன்மொழி எழுதப்பட்டிருந்தது. என்னால மறக்கவே முடியாத பொன்மொழி அது. எப்பொழுதும் இது இன்றைக்கு நேற்று அல்ல, அந்த வாசகத்தை பார்த்த நாள் முதல் புத்தகங்களோடு வசிப்பவள் நான். என்னால் என் நெஞ்சுக்குழியிலிருந்து என் மரணம் வரைக்கும் நீக்கிவிடவே முடியாத சொற்களை அந்த பேரறிஞன் சொன்னதாக இங்கேதான் எழுதி போட்டிருந்தார்கள். அந்த சொல் என்ன தெரியுமா? அது உள்ளூர்காரர்ல, வெளிநாட்டு அறிஞர். இப்ப இங்க எல்லாரும் கூடி இருக்கோம்ல, இன்றைக்கு எத்தனாவது நாள்? 2வது நாள். இன்னைக்கெல்லாம் புக்கு வாங்கிடாதீங்க. என்ன பண்ணுங்க, எவ்வளவு பணம் இருக்குன்னு முதல்ல சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடையா போய் புத்தகங்களுடைய பட்டியலை வாங்குங்க. குடும்பத்தோடும் ஆசிரியர்களோடும் சான்றோர்களோடும் கலந்து கொண்டு இந்த ஆண்டு நான் என் வீட்டிற்கு புத்தகம் வாங்க போகிறேன், எந்த புத்தகத்தை வாங்கலாம் என்று பட்டியல் போடுங்கள், திட்டம் போடுங்கள். திட்டம் போட்டுவிட்டு புத்தகங்கள் வாங்குங்கள். இன்னும் 8 நாள் இருக்கு. பல நேரங்களில் நமக்கு புத்தகம் வாங்க தெரிவதில்லை. ஆனா எல்லாரும் காசு போட்டு தானே புத்தகம் வாங்குவோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், எந்த புத்தகத்தையும் யாரும் கடன் கேட்டா கொடுத்துறாத பருவின்னா. ஏன்பா அப்படி சொல்றேன்னா, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். இந்த ஃப்ரீயா யாராவது கொடுத்தா உடனே வாங்கி வச்சுக்கிறது புக்கு தான். நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு புத்தகத்தை நீங்க அச்சு கொண்டு பதிப்பு கொண்டு இங்க வந்து இங்க விற்பனை பண்ணணும்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். பதிப்பாளர்கள் எல்லாம் சும்மா கிடையாது, எழுத்தாளர்கள் எல்லாம் சும்மா கிடையாது. காசு கொடுத்து புக்கு வாங்கணும். நான் பல நாட்கள்ல எங்க புத்தகம் கொடுத்தாலும் உடனே காசு கொடுத்துருவேன், அந்த புத்தகத்துக்கான காசு கொடுத்துருவேன். ஆனால் அந்த பேரறிஞன் அந்த பதாகையில் சொல்லி இருந்ததாக எழுதப்பட்டிருந்தது, நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ வாங்குவதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்தால் அந்த சிந்தனை வந்து சேருமா? காசு போட்டால் இதோ பிரிட்டோ அவர்களும் திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களும் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட முடியுமா? இங்க நாங்க வந்து போறதுக்கு ஏதோ பயண செலவு கொடுப்பாங்க தான். அந்த பயண செலவு எங்கள் நேரத்திற்கானே தவிர எங்கள் சிந்தனைக்கானதோ எங்கள் புத்திசாலித்தனத்திற்கானதோ அல்ல. சிந்தனையை யாராலும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த சிந்தனைகளை உள்ளடக்கியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கின்றன. இப்படி சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன். நான் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அந்த புத்தகம் அந்த சொல் எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நான் சொல்றேங்க, எந்த ஒரு பேனாவையும் வாங்கி முழுசா எழுதி முடிக்கிறவன் இல்லை, காணாம போடுறவன் தான் நிறைய பேர். அதே மாதிரி புத்தகம் வாங்குறதுல இருக்கிற ஆர்வம் நம்ம கிட்ட படிக்கிறதுல இல்லை. ஒரு டீச்சரா சொல்றேன்,
அறிவிப்பாளர் என்னை பட்டிமன்ற பேச்சாளர் என்றார். நான் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமில்லை, இது நான் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வெள்ளி விழா ஆண்டு. 25 ஆண்டு காலம் நான் இணை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் யோசித்து பார்க்கிறேன், புத்தகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை, சொல்லில் இருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை. நான் 800 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் 762வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு வரி தான் எனக்கானதா இருக்கும். அந்த ஒரு வரியை நான் அடைவதற்கு நான் 800 பக்கங்களையும் படித்தாக வேண்டும். எங்கே போகிறோம் நாம்? தம்பி ஒரு வார்த்தையை சொன்னான், பாஸ்வேர்டு போடுறதில்ல, பாஸ்வேர்ட்லாம் 1 2 3 4ன்னு போடுறாங்க. ஏன்? இன்னைக்கு கணக்குல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன்? ஐன்ஸ்டீன் சொன்னான், இமேஜினேஷன் இஸ் மோர் than knowledge. அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான். நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள். முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஏன் நம்ம இன்னைக்கு புக்கு வாசிக்கிறது இல்லை? நாமளே வாசிக்கிறது இல்லை, நம்ம புள்ள வாசிக்குமா? ஏன் வாசிப்பதில்லை? நிதானமாக ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய அந்த தவம், அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் படிக்கிறார், பேசினா கேட்டுட்டு போயிடலாம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நானோ பிரிட்டோவோ சண்முக வடிவேல் ஐயாவோ பேசுறதெல்லாம் அவரவர்கள் ருசித்தது. தம்பி சொன்னான்ல இன்பத்து பால், அது அவன் சொன்னான், அது அவனுடைய அனுபவம் தான். நீங்க படிச்சு பாருங்க. எங்க வீட்டுல நடந்தது. ஊருக்கு போறேங்கிறாரு. எப்ப வருவீங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிறாருங்க. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ரொம்ப புதுசு, நான் அப்ப கல்யாணமான புதுசு. அப்போ எனக்கு வள்ளுவர் துணை செஞ்சார். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. போலனா என்கிட்ட சொல்லிட்டு போயா, எப்ப வருவேன்னு தெரியாது, வந்துருவேன்னு சொல்றல, நீ வரும்போது யாரு உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. இது என் அனுபவம். பலாப்பழம் மாதிரி இலக்கியம். அது சாப்பிட்டாதான். சாப்பிட்டவங்களை கேளுங்களேன், எப்படி இருந்தது? ஸ்வீட்டா இருந்தது. சக்கரை மாதிரி இருந்ததா? இல்ல. தேன் மாதிரி இருந்ததா? இல்ல. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்வீட்டா இருந்துச்சு. இவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்கெல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷா சொல்றவங்கிறதுனால நாங்க மேடையில் இருக்கிறோம், நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க வந்துருவீங்க. சொல்வதல்ல, அதை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை. நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் இலக்கு நமக்கு தெரியும். நான் ஒருவனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். நான் ஒரு சமீபத்தில், சில ஆண்டுகள் இருக்கும், சமீபத்தில் அல்ல, ஒரு படம் பார்த்தேன். ஞான ராஜசேகரன் எடுத்திருந்தார் அந்த படத்தை. படத்தினுடைய பெயர் பாரதி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாரதி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்னைக்கு கிளாஸ்ல கேட்கிறேன், வழக்குரை காதைய சத்தியமா நடந்தது என் கிளாஸ்ல. வழக்குரை காதை எத்தனை பேர்? கண்ணகி தெரியுமா எல்லாருக்கும்? என்னுடைய வகுப்புல 59 பிள்ளைகள், 9 பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள், எனக்கு கண்ணகி என்றால் யார் என்று தெரியாது என்று. எங்கே போகிறோம் நாம்? எது நம்முடைய இலக்கு? நான் பாரதி என்ற படம் பார்க்கிறேன். அதில் ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு காட்சி. ஒரே சொல்தான். எனக்கு புரிந்தது போல், அவர் யார் நினைத்து எதை நினைத்து ஞான ராஜசேகரன் எடுத்தார் எனக்கு தெரியாது. அந்த சொல்லை பாரதி சொன்னானா என்று கூட எனக்கு தெரியாது. படம். இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள், நாங்கள் பேசுகிறோம்.
ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, சொல் என்னுடையது. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? அந்த பொருள் என்னுடையது இல்லை. இப்படி ஓஷோ சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கானதாக என் சொல்லை புரிந்து கொள்கிறீர்கள். அவரவர்களுடைய புரிதலுக்குரியது, அவரவர்கள் காட்டில் கேட்கக்கூடிய சொல். நான் பாரதி படம் பார்க்கின்ற பொழுது பாரதி சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார். எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பாரதியா. நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார் ஷெவாலியர். ஐயா சுப்பையா நடிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. அந்த மராத்திய நடிகன் சாயாஜி ஷிண்டே நடிச்சிருக்காங்க. அவன் உட்கார்ந்துருப்பான். இப்படி ராத்திரி நேரம் ஒரு காட்சி இருக்கும். விளக்கு கையில லாந்தர் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் முன்னால வருவான், ஒரு பிராமண பையன். பின்னால தன்னுடைய அந்த முந்தானியை போர்வையால் போர்த்தி கொண்டு செல்லம்மா தேவயானி செல்லம்மாவாக நடித்தார். அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சி எப்படி தெரியுமா முடியும்? நேரா வந்த உடனே தோ அத்திம்பேர் இருக்கார் அக்கா, நேரா வருவாங்க. என்ன விஷயம்? யாரு? பாரதி. என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு நேரத்திற்கு இங்கே வந்தீர்கள்? நாளை நம் மகளுக்கு திருமணம். ஓ, மாப்பிள்ளையாண்டான் யாரோ? யார் கேட்கிறது? அப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல்லம்மாவையும் அவங்க பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்திருந்தாருன்னா பாரதி நமக்கு கிடைத்திருக்க மாட்டான். நமக்கு கிடைத்தானே. அவங்க கிட்ட கேட்கிறாங்க, எப்போ கல்யாணம்? நாளைக்கு. யார் பிள்ளையாண்டான்? நம்முடைய உறவுக்கார பையன் தான். ஓ அப்படியா, சரி. வந்ததன் நோக்கம்? செல்லம்மாக்கு எப்படி இருக்கும்? அத்திம்பேர் வரணும். ஏனாக்கும் யாரு? பாரதி. நீங்க வந்தாதான் பொண்ணுக்கு மரியாதை. அப்பாவா இல்லையோ? நீங்க வரணுமா இல்லையோ? சரி, நீங்கள் பத்திரமாக போங்கள், நாளைக்கு வருகிறேன் அப்படின்ட்டு கண்ணை இப்படி வச்சுப்பாங்க. என்ன காட்சி அது? நான் பார்த்த காட்சியை எல்லோரும் பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் தான் பார்த்திருப்பீங்க. விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, நாம் காண்பது தானே. ராமநாராயண் படம் மாதிரி பெருசாவா நிப்பாரு பெருமாள்? நாம பார்க்கணும் அந்த விஸ்வரூபத்தை. இப்படி கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இந்த சப்பலாங்கள் போட்டபடி அப்படி எந்திரிச்சு நிப்பான் சாயாஜி. என்ன டைலாக்? இதான் டைலாக். அவன் சொல்லுவான், நான் கவி, மகா கவி, சிம்மாசனத்தில் இருப்பவன். உங்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வருவதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. வருகிறேன், போங்கள். அடப்பாவி, எப்போ நமக்கு இது புரியும்? கவிஞர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வந்து அந்த புத்தகங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பாவது நாம் பெற வேண்டுமே. அவர்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமே. தன்னுடைய மனைவியின் மீது காமம் கொண்டு மலையையும் ஆறையும் மழையையும் கடந்து தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை வேறாக நினைத்து விழுதாக நினைத்து ஏறி சென்று காமத்திற்காக தன் மனைவியை பார்க்க போனார் ஒருவர். மனைவி கேட்டாள், நான் தான் சொல்லிவிட்டு வந்தேனே அடுத்த வாரம் வந்து விடுகிறேன் என்று. எதற்காக அவ்வளவு அவசரமாக வந்தீர்கள்? இந்த உடலின் மீதா உங்களுக்கு அவ்வளவு ஆசை? என்னுடைய உடலின் மீது, உங்கள் காமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் பரந்தாமனாக நினைக்கக்கூடிய அந்த ராமனிடத்தில் வைத்திருக்க வேண்டாமா என்ற கேட்ட ஒற்றை கேள்வியில் எழுப்பப்பட்டதுதான் துளசிதாசர் எழுதிய ராமாயணம். சொல். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? தம்பி சொன்னானே, முதுமையான வயசுங்க, சுட்டா வெளியில ரத்தம் கூட வரல அந்த ஆளுக்கு. சுட்டு கொன்னாங்க மகாத்மா காந்தி. எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார்? அவர் எங்கே போனார்? இவ்வளவு பேசுகிறோமே. பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்களே, அனுமதிக்கலாமா?
எந்த டாக்டரின் சித்தாந்தம் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, வரலாறை மறக்கலாமா? 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு 16 வருஷங்கள் நாட்டிற்காக சிறையில் இருந்தார். எங்கே போகிறோம் நாம்? சூர்யா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, யாரு? சும்மா சொல்லுங்க, யாரு திட்டமாட்டேன். யாரு? சூர்யா சென்னு ஒருத்தர் தான். ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை தீ வச்சான். 25 வயசு. அவனை கணுக்கணுவா உடைச்சி எத்தனை ஜாயின்ஸ் இருக்கோ அத்தனை ஜாயின்ஸையும் உடைச்சி தூக்கல போட்டான். அவன் பேர் சூர்யா சென். அவனை பத்தி நமக்கு தெரியாது. எங்கே போகிறோம் நாம்? வரலாறு என்பது என்ன? எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? நாம எல்லாருமே இங்க பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். நம்ம குழந்தை பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. என் கிளாஸ்லங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஆசை தான் புள்ள ஃபர்ஸ்டா வரணும். அப்ப யார் செகண்டா வர்றது? என் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த சத்யபாமா எங்க இருக்கானே தெரியல. நான் 10வது ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா? அப்பொழுதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் சமீப காலமாக நான் சொல்றேன், சில பேர் அதை தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் கேட்டிருப்பீர்கள், நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன். பர்ஸ் ஒன்று வச்சிருந்தையா, பர்ஸ். நான் ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வசதி இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் சட்டையிலேயே பர்ஸ் இருக்கு, பேண்ட்ல 4 பர்ஸ், அதுக்குள்ள பர்ஸ் வச்சுப்பீங்க நீங்க. பொம்பளை உங்களுக்கு சேலை தான், பர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. சுருக்கு பை வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு வைக்க முடியல. ட்ரெஸ்லயே தைச்சிக்கலான்னு பார்த்தா ஒரு நாள் கட்டினா இங்க இருக்குது, ஒரு நாள் கட்டினா எங்கேயோ இருக்குது. மெட்டபாலிசம் நமக்கு அப்படி. கையில தான் வச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்க, இவங்க 2 பேரும் சூப்பரா வந்திருக்காங்க. ஏதாவது சும இருக்கா பாருங்க. நான் கையில பச்சை பிள்ளைய